மிதிக்கவும் சத்ருவை அழிக்கவும் அதிகாரம் எனக்குண்டு. சிங்கத்தை காட்டவும் சர்வத்தை மிதிக்கவும் சத்ருவை அழிக்கவும் அதிகாரம் எனக்குண்டு. பயம் ஏதும் இல்லை நீர் இருக்கையிலே, பயம் ஏதும் இல்லை நீர் இருக்கையிலே, பயம் ஏதும் இல்லை நீர் இருக்கையிலே, பயம் ஏதும் இல்லை நீர் இருக்கையிலே. இந்த அதிகால வேளையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். கடந்த மாதம் முழுமையாய் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். எல்லா தீமைக்கும், அந்தகார கட்டுகளுக்கும், வியாதிகளுக்கும், மரணத்துக்குமாய் நம்மை விலக்கினார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் உண்டு. மனுஷர் அல்ல, நாம் எதையோ சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து மட்டும்தான் நாம் இன்றைக்கு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, ஓ டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷர் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர். தேவச்சனமே, நீ அவரை நல்லவராய் ருசி பார்ப்பாயானால் உனக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். இன்னைக்கு எத்தனையோ மாம்பழங்கள் இருக்கிறது. உதாரணமாக பல மாம்பழங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில பழங்கள் தான் மிக ருசியாக இருக்கிறது. அதுலேயும் ஒரு மாம்பழத்தை தேர்ந்தெடுத்து தான் ஒவ்வொரு வருடமும் அதுக்கு பரிசு கொடுப்பார்கள். ஏனென்றால் அது மிக ருசி உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. அதே போல் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கலாம், எத்தனையோ இன்றைக்கு காரியங்கள் நாம் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று தான் சிறந்ததாக இருக்க போகிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் ருசி பார்த்தால் தான் தெரியும் அவர் எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷர்கள் தான் பாக்கியவான்களாய் இருப்பார்களாம். பாக்கியவான் என்றால் என்ன? வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்தோஷம் உள்ளவன், எதற்கும் குறையில்லாதவன் தான் பாக்கியவான். ஆகையால் யார் கடவுளை ருசி பார்க்கிறார்களோ, யார் உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து அவரை தொழுது கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை பாக்கியமுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகமானது ஒரு டெம்பரரி ஒரு உலகமாக இருக்கிறது. கொஞ்சம் தற்காரியம் காலமான ஒரு உலகம். கொஞ்ச நாள் வாழ போகிறோம், அதுக்கப்புறம் நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் போய் நாம் சேரப்போகிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே கர்த்தரை நாம் ருசி பார்த்து வாழ்வோமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம், நாம் சந்தோஷமுள்ளவர்களாக இருப்போம், நாம் சுகமுள்ளவர்களாக இருப்போம், நாம் சகலத்தையும் பெற்றவர்களாய் நாம் வாழ முடியும். ஆகையால் தான் கர்த்தரை நாம் ருசி பார்க்க வேண்டும். அவர் நல்லவர். அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீ வாழ்வாயானால் உன் வாழ்க்கை சேமமும் செழிப்பாக இருக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் மனுஷர்களுக்கு பயந்து வாழுகிறோம். எனக்கு வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வரிப்பிக்கும். அப்படி என்றால் நம்முடைய கால்களுக்கு நாமே வலை போட்டுக்கொண்டு அதில் நடந்து அதில் கீழே போய் விழுந்து தவித்து நாம் துடிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய வாழ்க்கைத்தான் நம்முடைய கால்களில் வலை போட்டுக்கொள்வது. அது மனுஷரை நம்புகிற நம்பிக்கை. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவங்க நம்புவதற்கு உறுதியானவர்கள் அல்ல. அவருடைய மூச்சு எடுப்படுமானால் யாரும் யாரையோ நம்பி வாழவே முடியாது. ஆகையால் தான் மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேலே தான் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது.
பாருங்க, முதல் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கும் பொழுது, கர்த்தரை ருசி பாருங்க, அவர் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சொன்னேன். 2வது குறிப்பை நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுங்க தேவச்சனமே. மனுஷர்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ பயப்படுறது இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு பயப்படுவீர்களானால் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு குறை கூட இல்லை என்று. தே டு நாட் லேக் எனிதிங், நத்திங் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தில் வேண்டிய சகலத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிறக்கும் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சகலத்தை உண்டாக்கி வைத்து விட்டார். உலகத்தில் அவனுக்கு குறையாக இருந்தது ஒன்றுமே இல்லை, எல்லாமே உலகத்தில் இருந்தது. தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய முத்துக்களை கூட தேவன் மனுஷனை உருவாவதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் செய்து ரெடியாக வச்சுட்டு இருந்தான் மனுஷன் அனுபவிப்பதற்காக. அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லித்தான் தேவன் இவைகளை எல்லாவற்றையும் அவர் படைச்சார். ஆகையால் தேவனுடைய படைப்பை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கும்போது, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர்களுக்கு தேவன் சகலத்தை கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறாராம். ஒரு நன்மை கூட குறைப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் போகாதாம். ஆகையால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயப்படுங்கள். அவருக்கு பயப்படுகிற மக்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆகையால் இன்றைக்கு நாம் கர்த்தரை ருசி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். 3வது சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமா. விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடிப்பு என்னவென்றால், ஒரு சிங்கத்தின் வாழ்க்கையை வரலாறாய் அநேக மக்கள் போய் ஸ்டடி பண்ணுறாங்க, ரிசர்ச் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு சிங்கம் தான் என்ன செய்யுமா, தான் குட்டிகளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் பட்டினியாக போடவே போடாதான். தன் குட்டிகளுக்காக அது போய் வேட்டையாடி கொண்டு வந்து அதோடைய குட்டிகளுக்கு முன்னாடி போட்டுவிட்டு, குட்டிகள் எவ்வளோதான் சாப்பிடணுமோ அவ்வளவும் சாப்பிட்டு மீதியைத்தான் அதோடைய தாயோ தகப்பனான சிங்கம் சாப்பிடுமா. அதோடைய குணம் அப்படி இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். சிங்கக்குட்டிக்கு வேணா எது ஒரு குறை, ஒரு நாள் அவருக்கு சாப்பாடு கிடைக்காம கூட போயிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆகையால் இந்த மாதம் எப்பேற்பட்ட மாதமாக இருக்க போகிறது தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் கர்த்தர் நல்லவர், அவரை நம்புகிற மக்கள் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நீ நம்புகிற வேளையில, கர்த்தருக்கு பயந்து நீ நடக்கும் பொழுது அவர் ஒரு நன்மை கூட குறையில்லாதபடி காக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாயானால், 3வது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நீ கர்த்தரை தேடுவாயானால் இந்த மாதம் நீங்கள் தீர்மானிச்சிடுங்க, இந்த மாதம் நான் கர்த்தரை தேடுகிற மாதமாக இருக்க போகிறது, நான் கர்த்தரை ருசி பார்க்கிற மாதமாக இருக்க போகிறது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் தீர்மானிப்பீர்களானால், கர்த்தர் ஒரு குறை இல்லாதபடி இந்த மாதம் உங்களை நடத்துவார். உன்னை சுற்றிலும் பல மக்கள் பல விதமாக பேசலாம். நீங்கள் மக்கள் பேசுவதை வைத்து நீ வாழக்கூடாது. நீ கர்த்தரை நம்பி வாழ்ந்து பாரு, அவரை ருசித்து பாரு. உன் வாழ்க்கையில் ஒரு குறையில்லாதபடி உன்னை அவர் பாக்கியவான்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அநேக சாட்சிகள் தெரியும். ஒரு மனுஷனை குறித்து நான் நன்றாய் சாட்சி கேட்டேன். கோலார் பகுதியில் அவர் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். அநேக நேரம் நான் சபையில் கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் மீண்டும் எனக்கு ஞாபகத்தில் வருகிற தொட்டு நான் மீண்டும் ஞாபகமூட்டும்படியாக உங்களுக்கு மீண்டும் சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த மனுஷன் மிகவும் கடினப்பட்டு ஊழியங்களை செய்வார். அவருக்கு எந்த உதவியும் கிடையாது. யாராக்கிலும் காணிக்கை கொடுத்து இல்லை ஆகாரம் கொடுத்து அவரை நடத்தினால் ஒழிய, அவர் புதிதாக அந்த ஊருக்கு வந்த தொட்டு யாரும் அறிமுகமானவங்களும் ஒருத்தருமே இல்லை. ஊழியம் செய்தார்.
செய்துவிட்டு வீட்டுக்கு ஒரு சின்ன வீடு அவர் வாடகை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் வந்து தங்குவார். ஒரு தரம் 3 நாள் அவருக்கு ஆகாரமே கிடைக்காம போய்விட்டது. ஆகாரம் இல்லாதபடியால் மிகவும் சோர்ந்த நிலைமையில வீட்டில் படுத்துக்கொண்டு அவர் அழுது கொண்டே ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தாராம். ஆண்டவரே, நான் உமக்காகத்தானே ஊழியம் செய்கிறேன், நான் ஏன் இன்றைக்கு பட்டினியாக இருக்க வேண்டும்? சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரே என்னை பட்னியாக 3 நாள் போட்டிருக்கீங்களே, எனக்கு ஆகாரம் வேணும் சாமி என்று கேட்டான். அப்போது அவள் படுத்துக்கொண்டு தான் ஜெபிச்சு கொண்டிருந்தான். கால வேளையில் தொப்புன்னு அவருடைய வீட்டு வாசல் அருகே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. வெளியே கதவை போய் திறந்து விட்டு அவன் பார்த்த சமயம் பார்க்குற வேளையில் ஒரு கவர் ஒன்று விழுந்து கிடந்துச்சான் வாசல்லையே எதிரிலே. அப்போ அவன் அந்த வாசல் படியில் நின்று கொண்டு அந்த கவரை கையில் பிடிச்சான். நான் பார்த்தா சுட சுட இருக்குதான். என்னன்னு பார்த்தா அதுக்கு மாவு சாதம். நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மாவு சாதம் என்றால் என்ன. சிக்கன் குழம்பு, மாவு சாதம், சிக்கன் ஃப்ரை அதில் இருக்குது. இப்போ இது யார் கொண்டாந்து போட்டது? ஒரு வேளை இவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருன்னா காதலுக்கு அதில் கேட்டுச்சா, இவர் முனைவி நின்றது, இல்லாட்டா ஒரு சத்தமாக ஜெபம் பண்ணாரா என்ன, எப்படி இந்த ஆகாரம் வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த கவரில் விழுந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு குரங்கு அவன் வீட்டுக்கு மேலே உட்காந்துருந்துச்சான். அந்த குரங்கு என்ன செய்துச்சு தெரியுமா? அது யார்கிட்டேருந்து போய் பிடிங்கின்னு வந்துச்சுன்னு தெரியாது. அது கையிலேருந்து அப்படி இழுத்து கொண்டு போயிடும். பசியில் இருந்தால் குரங்குகள் வழிபோக்கர் கையிலேருந்து அப்படி யார் கையிலேருந்து அது எடுத்துக்கொண்டு வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் நேராக கொண்டு வந்து எந்த தேவ மனுஷ ஊழியர் ஜெபிச்சு கொண்டிருந்த மனுஷன், ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு ஆகாரம் இல்லை, எனக்கு ஆகாரம் வேணும் என்று சொல்லி அவன் ஜெபிச்ச மனுஷனுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து ஒரு கவரில் சுட சுட அந்த ஆகாரம் விழுந்து கிடக்குதுன்னு சொன்னால் இது யாருடைய செயலாக இருக்க முடியும்? தேவ ஜனமே, கடவுள் அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அவன் தாய் இல்லை அந்த இடத்துல, இல்லை அவனுக்கு யார் சொந்தங்க இருந்தாங்கன்னு கூட தெரியாது, அவங்க யாரும் சமைச்சு கொண்டு வரல. ஆனால் ஆண்டவர் எதை மூலமாக ஆகிலும் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் எலியாவுடைய கதை கூட தெரியும். அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். பட்டணம் முழுமையாக வறுமை, எல்லாரும் வறுமையில் பட்டினியில் வாழ்ந்து கிடந்த சமயம் எலியாவுக்கு கர்த்தர் காகத்தை கொண்டு அவர் போஷித்தார். அப்போ கர்த்தர் யாரை கொண்டு எப்படி ஆகிலோ அவர் உனக்கு தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், நீ கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் மேலே முழுமையான நம்பிக்கை நீ வைத்து விடுவாயானால் அவர் ஒரு நாள் ஒரு பொழுது உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னுடைய தேவைகளை சந்தித்து ஒரு குறை இல்லாதபடி நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்வாயானால் உனக்கு ஒன்றும் குறைப்படாது என்று சொல்லப்படுகிறது. You will not lack anything. You will lack nothing என்று சொல்லப்படுகிறது. உனக்கு ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் உன்னை நடத்துவாராம். இந்த மாதம் முழுமையா நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். தேவச்சனமே, நீ கர்த்தரை மாத்திரம் பிடித்துக்கொள். அவரை ருசிப்பாரு. அவருக்கு நீ பயந்துரு. அவர் மேலே நீ சார்ந்துரு. உன்னை ஆண்டவர் இந்த மாதம் கைவிடவே மாட்டார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னை ஒப்புக்கொடு. இந்த கால வேளையில் நாம் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்தை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, இத்தனை காலங்கள் நான் எப்படி உம்மை நம்பினேன் என்று எனக்கு தெரியல. முழு மனதோடு உம்மை நம்பினனா இல்லையா என்று ஒருவேளை அறக்குறையாமல் நம்பியிருப்ப சுவாமி. ஆனால் இந்த 1ஆம் தேதி கால வேளையில் உம்மை முழுமையாய் நான் நம்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ சொல்வாயா? நீ அப்படி சொல்வாய் என்றால் உனக்காக நான் ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கண்களை மூடி தேவச்சனமே நாம் ஜெபிப்போமா? இந்த கால வேளையில் கர்த்தருக்கு நன்றியை முதலாவது நாம் ஏறெடுத்து விடலாம். கடந்த மாதம் முழுமையாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காப்பாற்றினார்.
சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, நமக்கு சகல ஆசீர்வாதத்தை சுவாசிக்கிற காற்றை கொடுத்து, சூரிய வெளிச்சத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து நம்மளை பத்திரமாய் கடந்த மாதம் முழுமையாய் காப்பாற்றினார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்ப நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னீரே. உம்மை ருசி பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கி கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை அதிகமாய் ருசி பார்க்கிறோம் சுவாமி. நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரை, எங்களை கைவிடாத தகப்பன் ஆண்டவரை, எங்களை போஷித்து நடத்துகிறவர் ஆண்டவரை, எங்கள் ஆயனே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நீங்கள் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறீரப்பா. புல்லுள்ள இடங்களில் எங்களை மெய்த்தரலாம், அமர்ந்த தண்ணீரண்டையில் எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது சுவாமி. ஆண்டவரை உம்மை ருசி பார்க்கிறோம். இந்த மாதம் முழுமையாய் எங்களை நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொன்னீர். உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க ஏசப்பா, அதிகப்படுத்துங்க. நாங்கள் உண்மை அதிகமாய் நம்ப வேண்டும் இயேசுவே. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி ஆண்டவரே கதறுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க ஐயா. எத்தனையோ நாட்களுமே மறந்து வாழ்ந்தார்கள், உம்மை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு உம்மண்டையில் அவர்கள் திரும்ப வாஞ்சிக்கிறார்கள், உம்மை நோக்கி பார்க்க விரும்புகிறார்கள். ஒரு தருணத்தை தாங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீ தருவீராக. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைந்து போகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு நன்மை கூட குறைந்து போகாதபடி உமக்கு பயப்படுகிற ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறீர். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லப்படுகிறது சுவாமி. உம்மை தேடுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஐயா. எதை தேட வேண்டும் அப்பா? உலகத்தின் காரியங்களுக்கு, மாயையான காரியங்களை தேடி நாடி நாங்கள் எங்கள் நாட்களை ஆக்காதபடிக்கு சிறந்ததை நாங்கள் தேடக்கூடியவர்களாய் உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேட வேண்டும். உம்முடைய ஆண்டவரே முகத்தை நாங்கள் காண வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு கூட பேசுகிற தேவன். உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் கடந்து போய் உம்மை தேடி நாடி உண்மையே நம்பிக்கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கால வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு நபருக்காய் நான் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்கிறார்களோ நான் அறியேன் ஆண்டவரே. ஆனால் உமக்கு தெரியும். ஏனென்றால் நீர் உண்டாக்கி நீர் தாயின் கருவிலிருந்து நீர் பேர் சொல்லி அழைத்து என்னுடையவர்கள் என்று சொல்லி நீர் உடைய பிள்ளைகளை மாற்றிக்கொண்டபடியா உமக்கு கோடி நன்றிகள். நீர் அவர்களை வழி நடத்துங்க. அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. ஒருத்தர் கூட குறைப்பட்டு காணப்படக்கூடாது. ஆகாரத்துக்கோ பணத்துக்கோ ஆண்டவரே சரீர சுகத்துக்கோ எதுக்கோ ஆண்டவரே அவர்கள் குறைப்படக்கூடாது. ஒவ்வொரு வீட்டு நிலக்கால்கள் மேல் ரத்தத்தை நான் பூசுகிறேன். சங்கார தூதன் ஒரு வீட்டுக்குள்ள கூட நுழையக்கூடாது சுவாமி. உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும். ரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலக்கால்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. பத்திரமாய் உடைய ஜனங்கள் இருப்பார்களாக. காத்து கொள்ளும் ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் அப்படி சமூகம் இருக்கட்டும். வேலை வாய்ப்புகளை தாங்க ஏசப்பா. திருமண வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே குழந்தை பாக்கியங்களை தாங்க இயேசுவே. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கடன் பிரச்சனையில் வாழ்கிற மக்களை நீர் விடுதலையாக்குங்க. கட்டுண்ட மக்கள் கட்டுகளை அவுத்து விடுங்கப்பா. வியாதியில் கஷ்டப்படுகிற மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவீராக. சுகப்படுத்தும் ஒவ்வொரு மக்களும் உம்மை நோக்கி பார்க்குற மக்களை எல்லாவரையும் சுகப்படுத்தி விடுங்க. காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமைக்கு ஏறெடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பசுத்தவான்களுக்கு நன்றி. ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இந்த பட்டணத்திலையும் இந்த ஆண்டவரே இந்தியா தேசத்திலையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பசுத்தவான்களை காத்துக்கொள்ள பத்திரப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.